லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் இணைஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து நவம்பர் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது தீபாவளியை குறி வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் பிஸியாக போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது எல்சியூ கான்செப்ட் இல்லாமல் புதுசாக ஆர்சியூ கான்செப்டை நம்ம லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்காக கொண்டு வரப்படுறதா பேசப்படுது. மேலும் இப்போ ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்லேருந்து ரோலக்ஸோடைய இன்ட்ரோ இருக்கிற மாதிரி இந்த போஸ்டரில் தெரியுது. மேலும் டைம் டிராவல் கதையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. லோகேஷ் அதுக்கு மௌனம் காத்துட்டு தான் வராரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டரோட இணைய போகிறாராம். ஏற்கனவே இந்த டைரக்டரோட சேர்ந்து அருணாச்சலம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ சுந்தர்சியோட சேர்ந்து நடிக்க போகிறாராம். அதாவது சுந்தர்சி இப்போ அரண்மனை படத்துடைய 4ஆம் பாகத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் சுந்தர்சியே லீடாக நடிக்கிறாரு. மேலும் தமன்னா ராஷிகண்ணா 2 பேரும் பேரா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பட்டி தொட்டி எங்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் அரண்மனையை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர்சி. சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த ஸ்டோரி பிடிச்சு போகவே நிச்சயமாக இதை பண்ணலாம். இந்த படம் அரண்மனை படத்துடைய சீக்வலான அரண்மனை 5 இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பிரம்மாண்ட படமான சங்கமித்ராவை ட்ராப் பண்ணதுக்கப்புறமா சுந்தர்சி எடுத்த படங்கள் அனைத்துமே சரியாக போகலை. அதை தொடர்ந்து இப்போ எடுத்திருக்க படம் தான் அரண்மனை 4. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வணிக ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் பயங்கர ஹிட் அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அவர் எடுக்க போகிற படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுக்க போகிறாரு. இதற்காக பார்த்தீங்கன்னா பார்த்து ஒரு கதையாக சூஸ் பண்ணி வச்சிருக்காரு நம்ம சுந்தர்சி கடைசியாக எடுத்த காஃபி வித் காதல் சுத்தமாக சரியாக போகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அரண்மனை 4ஆம் பாகத்தை தான் முழுசாக சுந்தர்சி நம்பிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறதுனால எந்த ப்ரொடியூசரை பிடிப்பாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியல. அது தெரியும் போது நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவேன். சுந்தர்சி எடுத்த அருணாச்சலம் படம் இன்றைக்கி வரைக்கும் ரசிகர்களால் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருந்துட்டு வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே அது ஒரு ஃபேவரட் ஹிட்டான படம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இப்போ சுந்தர்சி எந்த மாதிரி ஜானரில் படம் எடுக்க போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஹாரர் ஜானரில் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு காமெடி படம் எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் போகிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.